இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தேங்காய் சட்னி கிரேவிங்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஃப்ரிட்ஜில் போய் பார்த்தா தேங்காய் இல்லை. சரி தேங்காய் இல்லாமல் எப்படி சட்னி வைக்கிறதுன்னு கூகுளெல்லாம் பார்த்துட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு சட்டியில் வந்து கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு 10 பல் வந்து சின்ன வெங்காயம் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். அது வதங்கினோன்னு 2 கைப்பிடி வந்து பொட்டுக்கடல போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். இது வறுத்து ஆற வச்சோன்னா நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் நைஸாக. அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா தாளிப்புக்கு வந்து அதே சட்டியில் எண்ணெயை ஊற்றி 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக உளுந்து போட்டு நல்லா வறுக்க விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்து அதையும் நல்லா வெடிக்க விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டால் வெடிச்சிருச்சு வெளியில். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயத்தை போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றி நல்லா தண்ணியாக கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா தேங்காய் இல்லாத தேங்காய் சட்னி ரெடி. இதுக்கு வந்து கல் தோசை தான் நல்லா இருந்துச்சு. அதுக்கு நான் குட்டியாக கல் தோசை ஊற்றிட்டு இந்த சட்னி கூட சேர்த்து சாப்பிட்டேன். செம்மையாக தேங்காய் சட்னியை விட செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு.